எனர்ஜி டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி வர்மக்கலை வைத்தியத்தில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்கல் பற்றி நான் இன்றைக்கி வர்மக்கலையில் எப்படி சரி பண்ணுறதுன்னு காட்டுறேன். விக்கலுங்கன்னா சாதாரணமாக விக்கல் வந்துச்சுன்னோம்னா நம்ம எதை சாப்பிடும்போது நம்ம வேறு ஏதாச்சும் கவனிச்சுட்டு சாப்பிடும்போது விக்கல் வரும். விக்கல் ஏன் வருதுன்னா சரியாக உள்ள அந்த தொண்டையில் சரியாக செரிமானம் ஆகாமல் உள்ள வயிற்றுக்குள்ளே இறங்காதனால விக்கல் வருது. இப்போ நம்ம சாப்பிடும்போது எப்போ அந்த உணவை நம்ம மதித்து சாப்பிட்டாங்கன்னா விக்கல் வராது. சரி, பரவாயில்ல, விக்கல் வந்துருச்சு, ஒரு 10 நிமிஷத்தில் நின்றுடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 6 மணி நேரம் 2 நாள் 3 நாள்லாம் விக்கல் வரும். அந்த விக்கலை சாதாரணமாக வர்மக்கலையில் நிறுத்திடலாம். நீங்கள் மாத்திரை கீத்திரை எதுவுமே தேவையில்லை. இந்த வர்மக்கலையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விக்கல் வரும்போது இது யூஸ் பண்ணுங்கள், சாதாரணமாக நின்றுடும். ஃபஸ்ட்டு விக்கல் வரும்போது ஏன் வருதுன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு பண்ணாலும் ஒரு நன்றி எதிர்பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வண்டியிலேருந்து போகிறாரு, துபின்னு கீழே விழுந்துடுறாரு. இப்போ கூட இருக்கிறவங்க டக்குன்னு தூக்குறாங்க. அவங்க தூக்கிட்டு அவர் தூக்குனதுக்கு என்ன காசாக நம்ம கேட்குறோம். அவர் ஒரு வார்த்தை தேங்க்ஸோ நன்றியோ சொல்லும்போது சரி பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு இந்த கடவுள் நம்ம விவசாயம் மூலிமா கொடுத்த உணவை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது யாராச்சும் அந்த உணவை கவனிக்கிறோமா? சொல்லுங்கள், உணவை கவனிக்கிறோமா? நம்ம ஒன்று செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம், எல்லாம் எதிரில் யாராச்சும் உட்காந்தாங்கன்னா பேசிக்கிட்டே சாப்பிட்றோம், இல்லை டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம், இல்லைன்னா எதையோ ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு பிஸ்னஸையோ எதையோ ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது அந்த உணவு நம்ம இந்த உயிர் வாழ்கிறதுக்கான உணவு அது கடவுள் மாதிரி அந்த உணவை நம்ம மதிக்காதனால உங்களுக்கு எல்லா விதமான வியாதியும் கொடுக்கும். அப்போ விக்கலும் சேர்ந்து, விக்கலும் ஒரு சின்ன வியாதி தான், சரிங்களா? எல்லா விதமான வியாதியும் கொடுக்கும். நம்ம சாப்பிடும்போது ஒரு வாட்டி அந்த உணவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம இட்லி சாப்பிட்றோம், இட்லியில் அந்த சாம்பார் தொட்டுவிட்டு சாப்பிட்றோம், இந்த பொரியல் சாப்பிட்றோம், இந்த சாப்பாடு சாப்பிட்றோம், இந்த சாம்பார் சாப்பிட்றோன்ட்டு அதை ருசித்து அதை நன்றி சொல்லிவிட்டு அந்த உணவு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த உணவு சீக்கிரமாக செரிமானமாகி ஈஸி டைஜஷன் ஆகி உங்களுக்கு உடம்பை அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருக்கும். சரிங்களா? விக்கல் அப்போ வராது. இப்போ புரியுதுங்களா? நம்ம சாப்பிடும்போது தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், எந்த ஒரு டிவியோ விளையாண்டுக்கிட்டோ பிடிச்சிக்கிட்டோ ஓடிக்கிட்டோ ஆடிக்கிட்டோ சாப்பிட வேணாம். உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டு பழக்கத்தை பண்ணுங்கள். ஹோட்டலில் சாப்பிட்டாலும் தயவு செஞ்சு சாப்பாட்டு உணவை கவனிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுங்க. 10 நிமிஷம் சாப்பிட்டுட்டு அமைதியாக வெளில வந்து அப்புறம் என்ன வேணால் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கே அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான். நம்ம ஆரோக்கியமாக கண்டிப்பாக இருந்தாகும். 100 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் ஒரு ஜென்மம் முடியுதுன்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் சொல்லி வச்சது 7 ஜென்மமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 7 ஜென்மன்றது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, 50 55 வயசு 60 வயசில் என்னுடைய கடமெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதோட நான் எனக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மறுபடியும் பிறந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. 5 கோடி வருஷம் ஆனாலும் பிறந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரு சித்தர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, நம்ம பார்க்கடலோட அதிகமான தாய்ப்பால் குடிச்சிருக்கோன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கடல் எவ்வளோ பெரிய பால், அதை விட அதிகமான தாய்ப்பால் குடிச்சிருக்கோன்னா நம்ம அவ்வளோ ஜென்மங்களை எடுத்துக்கிட்டே இருக்கோன்னு அர்த்தம். நம்ம என்றைக்கு கடவுள்கிட்ட போய் சென்றடையாது, எப்போ முக்தி அடையாது, அதை பற்றி யாருமே யோசிக்கிறதில்ல. முக்தி அடைகிறதுன முதல் வழி என்னென்னா 7 ஜென்மம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜென்மங்கிறது 100லேருந்து 120 வருஷம் ஒரு ஜென்மம் உயிர் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். அப்படி வாழும்போது அதே மாதிரி 7 ஜென்மங்கிறது என்றைக்கு நம்ம 100 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் ஒரு ஜென்மம் முடியுது. நம்ம 50 வயசுலேயோ 80 வயசுலேயோ சாவதெல்லாம் ஒரு ஜென்மம் கண்டிப்பாக முடியாது. மறுபடியும் நம்ம பிறந்துக்கிட்டே தான் இருப்போம். சரிங்களா? ஒரு ஜென்மம் முடிக்கிறதுக்கு நம்ம 100 வருஷம் உயிரோடு வாழணும். அந்த 100 வருஷம் உயிரோடு வாழணும்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த அவசர உலகத்தில் முடியாதுன்னு சொல்லாதீங்க. நம்மளாக பார்த்து அதை அவசர உலகமாக பண்ணி வச்சுருக்கோம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, சாப்பிடும்போது தயவு செஞ்சு உணவை கவனித்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ எந்த விதமான வியாதியும் வராது. அந்த வியாதியில் ஒன்று தான் விக்கல். அந்த விக்கலை சரி பண்ணுறது என்னன்றது இந்த வர்மக்கலை மூலிமா உங்களுக்கு நான் காட்டணும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். விக்கலுக்கான வர்மப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது குருநாடி காலம். சரிங்களா? இந்த மணிக்கட்டு முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மணிக்கட்டு முடிகிற இடத்துல இந்த நாடி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 2 நாடியை தள்ளி விட்டுட்டு இப்படி அழுத்தி பிடிக்கணும். விக்கல் இருக்கிறவங்க 1 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் இப்படி அழுத்தி பிடிங்க, தானாக விக்கல் வந்துடும். எவ்வளோ நாள் விக்கலாக இருந்தாலும் சரி,
2 வர்மப்புள்ளியை காட்டுறேன். 2 வர்மப்புள்ளியும் பிடிச்சிக்கோங்க. விக்கல் உங்களுக்கு தானாக நின்றுடும். சரிங்களா? இது குருநாடி காலம். இது இந்த வர்மப்புள்ளி கரெக்டாக பாருங்கள். இந்த மணிக்கட்டுலேருந்து ஒரு விரல் கீழே இந்த நாடி பார்ப்பாங்க. இப்படி அந்த நாடி பார்க்குற இடத்துல முதல் நாடியில் இந்த 2 நாடியை தள்ளி விட்டுட்டு அழுத்தி இப்படி பிடிச்சிக்கணும். அப்படி 2 கையிலையுமே இருக்குது. இந்த கையிலையும் பிடிச்சிக்கலாம், இந்த கையிலையும் பிடிச்சிக்கலாம். இந்த கையில் நல்லா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ அடுத்த வர்மம் பார்த்திங்கன்னா நேர் வர்மம். இந்த நெஞ்சுக்குழி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? சரிங்க, இந்த நெஞ்சுக்குழி இருக்குது பார்த்தீங்களா? இந்த நெஞ்சுக்குழியை இந்த எலும்பை அழுத்தாமல் கீழ் நோக்கி இப்படி அழுத்தி மேல் நோக்கி இப்படி தூக்கணும். கீழ் நோக்கி அழுத்தி மேல் நோக்கி தூக்கணும். கீழ் நோக்கி அழுத்தி இப்படி மேல் நோக்கி தூக்கணும். இது வந்து நேர் வர்மம். இது விக்கல் உங்களுக்கு நிறுத்தும். ஒவ்வொரு வர்மமும் எல்லா விதமான வேலையும் செய்யும். ஏன்னா அதுக்கும் இந்த வர்மம் சொல்கிறாரே, இதுக்கு இந்த வர்மம் சொல்கிறாரே கேட்காதீங்க. ஒரு வர்மம் 4 விதமான வேலையும் செய்யும். ஃபிக்ஸு ஜென்னி அதுக்கான வர்மப்புள்ளியை நம்ம பார்க்குறோம். இப்போ ஜென்னி வந்து நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கே வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரத்த சோகை நிறைய இருக்குது. ஒரு ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 27 வருஷமாக என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 27 வருஷமாக ஜென்னி வந்துகிட்டு இருக்கு, என்னால் சரி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஊர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வராரு அவர். கிட்டத்தட்ட வந்து அவருக்கு ஒரு 2 சிட்டிங் தான் பார்த்தேன் நான். ஒரு வேலையில் இருக்கார். அவரால் இப்போ வர முடியல என்னால். அவர் ரொம்ப தூரத்தில் ஒரு 8 மணி நேரம் ட்ராவலில் வராரு. நான் சேலத்தில் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வாட்டியே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது நான் ஜென்னிக்கான வர்மப்புள்ளி கொடுத்தேன். அவருக்கு 15 டேஸ் ஜென்னி வரல. அவர் வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஜென்னி வருது. நான் டேப்லெட்ஸ் எடுத்து நான் சலிச்சு போயிடுச்சு சார், என்னால் உயிரே வாழ முடியல, என்னால் செத்து போயிடுற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப வெக்ஸாகி சொன்னார். ஒரு 15 டேஸ் ஜென்னி வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் கழித்து வந்தார். சார் எனக்கு ஒரு 10 டேஸ் பக்கம் ஜென்னி வரல, இந்த 15 டேஸில் ஒரு வாட்டி தான் சார் வந்தது, பரவாயில்ல சார், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஜென்னிக்கான வர்மப்புள்ளியை நான் ஒரு கத்தே கொடுத்துட்டேன். நான் 8 மணி நேரம் ட்ராவலில் வரீங்க, நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் மனைவியை வர சொல்லி எல்லா வர்மப்புள்ளியும் அதுக்கு சேர்ந்து ஒரு 5 வர்மப்புள்ளி இருக்குது. 5 வர்மப்புள்ளியும் நான் அவர் கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் ஆகுது. அவர் இது வரைக்கும் வரல. ஒரு 2 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணுறாரு, சார் மறுபடியும் நைட்டு வந்து எனக்கு ஜென்னி வந்திருக்கு அப்படின்ட்டு. 1.5 மாதமாக வரல, எந்த டேப்லெட்டும் எடுக்கலை. இது இம்ப்ரூவ்மெண்ட்டு தானே இது. அவர் 27 வருஷமாக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்காரு. அவரால் ஜென்னியை நிறுத்த முடியல. நம்ம சித்தர்களோட வர்மக்கலை மூலிமா ஒரு 5 புள்ளி தான், ஒரு 2 நிமிஷம் தான் பண்ணோம். டெய்லி பண்ண சொன்னேன். அவர் இது வரைக்குமே வரல. அவருக்கு மொத்தமாக 182 புள்ளிகளும் நான் அவர் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா எண்ணெயை தேய்ச்சி விட்டு எல்லாமே அந்த நரம்புகள் பூரா நல்லா இழுத்து விட்டேன் அப்படின்னா அவருக்கு நான் 3 மாதம் டைம் சொல்லியிருந்தேன். வாரம் ஒரு தடவை வாங்க, ஒரு 3 மாதம் ஒரு 12 சிட்டிங் வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் சரி பண்ணுறேன்ட்டு. அவருடைய சூழ்நிலை அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியல. அதனால் அவரால் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியல. இப்போ வந்து சம்மர் லீவில் அவர் கண்டிப்பாக என்கிட்ட வந்து சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஜென்னி வந்து ஏன் வருது அப்படின்னா ரத்தம் சரியாக உடம்புல போகலைன்னு அர்த்தம். இது திரும்ப நான் எல்லா வியாதிக்கும் சொல்கிறேன் ஒரே இது, இரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா எல்லா விதமான வியாதிகளும் வரும். நான் தனித்தனியாக ஏன் ஒரு வியாதியும் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுன்றதுக்கோசரம் தான் நான் அந்த வீடியோஸ்லாம் தனித்தனியாக போட்டுட்ருக்கேன். ஆனால் 182 வர்மப்புள்ளிகள் இருக்குது, 14 தட்டு வர்மங்கள் இருக்குது, 22 தலை சார்ந்த வர்மங்கள் இருக்குது, தனியாக மசாஜுன்ட்டு. இந்த வர்மங்கள் எல்லாம் கொடுக்கும்போது தலையில் நல்ல ஆக்டிவேஷன் கொடுத்து அந்த பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஜென்னி சுத்தமாக வராது. குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மாதம் கண்டினியூவாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே வராது. அப்படி வந்தாலும் மறுபடியும் கண்டினியூவாக கொடுக்க வராது. அந்த நரம்புகள் பூரா ஸ்டெடி ஆகிடுச்சு, ரத்த ஓட்டம் தண்ணி மாதிரி உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே எந்த விதமான ஃபிக்ஸுக்கான அறிகுறியே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்பயுமே நார்மலாக இருக்கலாம். சரிங்களா? ஜென்னிங்கிறது வர்மக்கலையில் ரொம்ப சாதாரணமான விஷயமாக சரி பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து எல்லோரும் பயந்துக்கிறாங்க. ஜென்னி வந்தால் ஃபிக்ஸ் வந்தால் அந்த நுரத்தள்ளுது, அது பல்லுது, பார்க்குறதுக்கே பயந்துக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் இந்த வர்மப்புள்ளியை நான் கற்றுக் கொடுக்குறேன், இதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். சரியாச்சு அப்படின்னா என் மேல் நம்பிக்கை இருந்தால் வாங்க. என் மேல் நம்பிக்கை இல்லை, சித்தர்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் வாங்க. முழுசாக நான் உங்களை சரி பண்ணி அனுப்புகிறேன். சரிங்களா? எனக்கு 3 மாதம் கண்டிப்பாக டைம் வேணும். 3 மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா தான் என்னால் சரி பண்ண முடியும். இப்போதைக்கு அந்த 4 வர்மப்புள்ளியை நான் கொடுக்குறேன். அது கொடுக்கும்போதே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். அந்த ரிசல்ட்டை செக் பண்ணிவிட்டே நீங்கள் வரலாம். நீங்கள் சரிங்களா? இதை நான் வந்து சும்மா இந்த டாக்டர் மாதிரி இது பண்ணுறதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம இன்னும் நேர்மையாக கரெக்டாக இருக்கும்.
நீங்கள் இந்த சித்தர்களோட வர்மக்கலையை தாராளமாக வந்து செய்யலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. தாராளமாக செஞ்சு பயனடைங்க. வாங்க இந்த வர்மப்புள்ளியை நான் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபிக்ஸுக்கான வர்மப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 2 விரலையும் இப்படி விரிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எலும்பு முடியுது. இந்த எலும்பு முடிகிற இடத்துல இந்த பள்ளம் தான். இந்த பள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம பம்பிங் கொடுக்கணும். ஒரு 100 பம்பிங் கொடுக்கணும். அப்படியே நின்றுடும். இது பேசிக் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த வர்மப்புள்ளி சூட்டையும் குறைக்கும், தலைவலியும் சரி பண்ணும், ஃபிக்ஸையும் நிறுத்தும், உங்களுக்கு உடம்போட வாகையும் எல்லாம் டோட்டலாக பேசிக்கே சரி பண்ணுவது. சரிங்களா? இந்த இடத்துல இந்த பம்பிங் பண்ணணும். 2வது வர்மம் பார்த்திங்கன்னா இந்த வாயில் இந்த ஜா முடியுது பார்த்திங்களா, இந்த ஜா ஆடுது. வாய் தரங்க, இந்த இடத்துல ஆடுது பார்த்திங்களா, அந்த ஜாய் டெட் எண்டு. இந்த எலும்பு இது ஜென்னி வர்மமே ஜென்னி வர்மம் தான். இந்த இடத்துல லேசாக இப்படி அழுத்தணும். இப்படி லேசாக அழுத்தி பிடிக்கும்போது உங்களுக்கு ஃபிக்ஸ் இருந்தால் இந்த 2 வர்மம் இருக்குது. நான் சொல்லிக் கொடுக்குறது ஃபிக்ஸுக்கான இன்னும் 3 வர்மங்கள் இருக்குது. மொத்தம் 5 வர்மம். அந்த 5 வர்மம் செய்யும்போது தானாக ஃபிக்ஸ் நின்றுடும். நீங்கள் நேரடி கிளாஸ் வாங்க, எல்லா வைத்தியத்துக்கு வாங்க, உங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். சரிங்களா? இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்மப்புள்ளிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸோட 7 சிலபஸ் இருக்குது. சில சித்த ரகசியங்கள் இருக்குது. அதோடு சேர்த்து உங்களுக்கு நீட்டாக நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். 2 நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன். 182 வர்மப்புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன். தட்டு வர்மம் 14 வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன். மசாஜ் வர்மம் 22 தலை மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க, இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, டைரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வர்மக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.